Hi, hello, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சொல்ல ஒரு 4 BHK டியூப்ளெக்ஸ் டைப்ல கட்டப்பட்ட ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பத்தி தான் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த வீடு எக்ஸாக்ட்டா எங்க பில்ட் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னை சிட்டி சவுத் லொகேஷன் பெரும்பாக்கத்துல இருந்து டுவர்ட்ஸ் சிறுசேரி போற லொகேஷன்ல அரசன் காலனி ஜங்ஷன்ல தான் இந்த வீடை வந்து நம்ம பில்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடு பாத்தீங்கன்னா ஒரு CMD அப்ரூவ்டு அண்ட் ரேரா அப்ரூவ்ல உள்ள ஒரு லே அவுட்ல தான் இந்த வீடை வந்து பில்ட் பண்ணிருக்கோம். இந்த வீடு பாத்தீங்கன்னா 24 feet wide and road ஈஸ்ட் ஃபேசிங்ல இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பிளாட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் 34 இருக்கும், பேக்கில் 20 feet தான் இருக்கும். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ள பிளாட்டை G+2 வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு 4 BHKவாக வந்து இந்த வீடை வந்து G+2ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃப்ரண்டேஜ் வந்து 34 feet இருக்கிறதுனால எலிவேஷன் வந்து ரொம்ப அருமையாக எலகண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த எலிவேஷனை வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிங்க்கில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா என்னென்னா, பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 feet வந்து கொடுத்துருக்கோம். ப்ராப்பராக செட்பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 1064 square feet லேண்ட் ஏரியாவில் 2160 square feet பில்டப் பண்ண ஒரு 4 BHK 3 toilet உள்ள ஒரு டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் இது. ஸோ ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து 5.5 feet வந்து உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் வால் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், சம்ப் கொடுத்துருக்கோம், செப்டிக் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், போர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடு ஒரு ப்ரொஃபஷ்னல் டீமால் கட்டப்பட்ட ஒரு ஹவுஸ். அதாவது இந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவில் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட் இன்ஜினியர், இந்த 3 இன்ஜினியரும் சேர்ந்து தான் இந்த வீடை வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்களோட கம்பெனியில் 3 இன்ஜினியர் இருக்காங்க. ஒரு 3 இன்ஜினியர் இன்வால்வ் பண்ணி தான் இந்த வீடை வந்து ப்ராப்பராக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு M20 ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அல்ட்ராடெக் அண்ட் ரான்போஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஸ்டீல் XLS 550D வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பெயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸு, ராயல் பிளே அண்ட் அபெக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸஸ் எல்லாமே சென்கோ பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ளே போடுற நம்ம சுவிட்சஸ் எல்லாமே வந்து லெக்ராண்ட் சுவிட்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பைப்ஸ் எல்லாமே வந்து ஃபினோலெக்ஸ் பைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்பிட் அண்ட் பாலிகேப் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோர்ஸ் எல்லாமே GM பிராண்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டேங்க் எல்லாமே வந்து ஆசீர்வாதில் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா டீக்கில் தான் வந்து நம்ம வந்து வுட் ஃப்ரேம்ஸு அண்ட் வந்து டோர்ஸ் எல்லாமே டீக்கில் தான் எல்லாமே பண்ணியிருக்கோம். விண்டோஸ் எல்லாமே வந்து UPVC ஸ்லைடிங்ஸு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவுட்ரு டு அவுட்ரு வந்து டெக்ஸ்சர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடு வந்து 0 கிராக்கிங் வாரண்டியோட வந்து ஒரு 25 வருஷத்துக்கு வந்து 0 கிராக் வாரண்டி இருக்கும். இந்த மாதிரியான உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சிவில் இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் 3 பேரும் இன்வால்வ் ஆகி உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பிளானு, சாயில் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கஸ்டமைசேஷன்ஸ் ஹவுசஸ் தான். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் 1 bedroom ஹால் கிச்சன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் பார்க்கிங் வந்து நல்ல ஸ்பேசியஸான பார்க்கிங் கொடுத்துருக்கோம். சுற்றி சைடில் எல்லாமே செட் பேக்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சேம் 2 bedroom கொடுத்துருக்கோம். லான்ச் ஏரியா கொடுத்துருக்கோம். ஸ்பேசியஸான பால்கனி கொடுத்துருக்கோம். அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். அண்ட் அதுக்கான ஒரு டாய்லெட்டும் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஹெட்ரூம்க்கு மேலே வந்து உங்களுக்கு ஓவர் ஹெட் டேங்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் +2ல் வந்து வீடு வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். தீம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் எலகண்ட்டான தீமு, மில்கி ஒயிட்டு, ஹாஃப் மெரூனு அண்ட் பிளாக் தீம்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பால்கனியில் வந்து SS டஃபன் கிளாஸஸ், SSல ஹேண்டிலிங் பண்ணியிருக்கோம். ப்ராப்பராக 2.5 feet வந்து செட் பேக்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா MSல வந்து ஒரு 2 feet வந்து கேட் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் கார்டன் ஏரியா ஒர்க்கிங்காக கொடுத்துருக்கோம். பெரிய கார் பார்க்கிங் கேட் வந்து 12 feet கொடுத்துருக்கோம், இல்லை MSல கொடுத்துருக்கோம். ஸோ கார் பார்க்கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 11x17 கொடுத்துருக்கோம். பெரிய செடான் டைப் காரே உங்களுக்கு வந்து நிறுத்திக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா டீ கூட்டு 3.7 சைஸ் வந்து கொடுத்துருக்கோம். என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான ஒரு லிவிங் ஹாலு, சைஸ் பார்த்தீங்கன்னா 11x16 கொடுத்துருக்கோம். ஸோ அண்டர் த ஸ்டேர் கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராயல் பிளே வந்து பெயிண்டிங் கொடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அண்டர் ஸ்டேர் கேஸ் அடியில் பார்த்தீங்கன்னா பவர் யூனிட் பண்ணுறதுக்கான பிளேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஹால்லேருந்து டேரெக்டாக வந்து கிச்சன் அக்சஸ் பண்ணிக்க முடியும். கிச்சன் பார்த்தீங்கன்னா 10x12 சைஸில் நல்ல ஸ்பேஷியான கிச்சன் கொடுத்துருக்கோம். 2 விண்டோ கொடுத்துருக்கோம் நல்ல வென்டிலேஷனுக்கு. கிச்சன் ஃபுல்லாகவே இன்டீரியர் பண்ணியிருக்கோம், அலுமினியம் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட், நல்ல ஸ்பேஷியான பூஜா யூனிட் கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சன்லேருந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் பேக்ஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். செட் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 feet இருக்குது. ஸோ டேரெக்டாக வந்து அக்சஸ் வந்து அவுட் சைடில் வந்து ரோட்டுக்கும் அக்சஸ் பண்ணிக்க முடியும், இல்லை வீட்டை சுற்றியும் நடந்து வந்துக்க முடியும். காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்கோம். 5.5 feet வந்து காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம். ரைட் சைடில் வந்து பெரிய ஸ்பேஷியஸான பெட்ரூம் இருக்குது.
பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x12 கொடுத்துருக்கோம். ஃபுல் இன்டீரியர் கவர் பண்ணியிருக்கோம். லாஃப்ட் ப்ளஸ் செல்ஃப் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அகைன் ஹால் மீட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டு. ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5x8 கொடுத்துருக்கோம். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பேரிவேர் பிராண்ட்ஸில் வந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ அகைன் ஹாலுக்கு வந்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்டார் கேஸ் இருக்குது. ஸ்டார் கேஸ் வந்து எஸ்எஸ் ஹேண்ட் ரெயிலிங் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டாரோட வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய விண்டோஸ் வந்து நம்ம ஓப்பன் ஸ்லைடிங் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லான்ச் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ லான்ச்சோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 10x16 கொடுத்துருக்கோம் லான்ச்சு. ஸோ டைல்ஸ் எல்லாமே கேஜி பிராண்டட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லான்ச்சில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x14 கொடுத்துருக்கோம். ஸோ லாஃப்ட் அண்ட் வார்ட்ரோப் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அகைன் லான்ச்சில் இருந்து இது பண்ணால் தேர்ட் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x12 கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் அண்ட் வார்ட்ரோப் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இன்டீரியரில். ஸோ அகைன் லான்ச்சை மீட் பண்ணோன்னா சேம் அதேமாதிரி ஒரு காமன் டாய்லெட் வந்து யூசேஜ் கொடுத்துருக்கோம். இதோட சேம் சைஸ் தான் வந்து 5x8 கொடுத்துருக்கோம். வெட் ஏரியா அண்ட் ட்ரை ஏரியா பிரிச்சிருக்கோம். பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட மேசிவான ஒரு பால்கனி. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 12x16 இருக்கும். ஸோ நல்ல ஸ்பேஷியஸான பால்கனி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஃபன் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம் 12mm அண்ட் எஸ்எஸ் ஹேண்ட் ரெயிலிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். ஸோ பெரிய ஸ்பேஷியஸான பால்கனி வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஒரு எலகண்டான லுக்கை வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அகெயின் லான்ச்சை மீட் பண்ணால் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து செகண்ட் ஃப்ளோர் போக முடியும். ஸோ ஒன் சைடு வால் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளே வந்து பெயிண்டிங் ஃபினிஷிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து செகண்ட் ஃப்ளோர். இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு யூட்டிலிட்டி சர்வீஸ் ஏரியா அண்ட் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் ஏரியாவும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து சி ப்ளோ நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரோட ஹாலே வந்து விசிபிள் எடுத்துக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபோர்த் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x12 கொடுத்துருக்கோம். சேம் அது நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரோட பேட்டர்ன் அப்படியே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் எடுத்துருக்கோம். அண்ட் வார்ட்ரோப் அண்ட் லாஃப்ட் ரெண்டுமே வந்து நம்ம பர்ஃபெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இன்டீரியரில். ஸோ இங்கேயும் வந்து சேம் அதேமாதிரி ஒரு காமன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம். இதோட சைஸ் சேம் அதே சேம் சைஸ் தான் 5x8 கொடுத்துருக்கோம். ஸோ 7 feet வரைக்கும் நம்ம வந்து டைல்ஸ் வந்து நம்ம லே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு மேலே ஜெய்சர் பாயிண்ட் இருக்குது. ஸோ வந்து ஓப்பன் டெரஸ் ஃபுல்லாகவே வந்து 1x1 வந்து கூலிங் டைல் வந்து லே பண்ணியிருக்கோம். 3.5 feet வந்து பேராபட் வால் கொடுத்துருக்கோம். அவுட்ரு வந்து டெக்ஸ்சர் பெயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம் 0 crack வாரண்டிக்காக. இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அனதர் வீடியோவில் சந்திப்போம். until bye from Ranchester.